ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மரவள்ளி கிழங்கு வாங்கி ஒரு வாரமாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுங்க. இதை என்னடா சும்மா அவிச்சு சாப்பிட்டா பசங்க சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால சரி கட்லெட் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு மரவள்ளி கிழங்கு அப்படியே இருந்துச்சு. அதை வந்து நல்லா வந்து குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொலைய வேக வச்சு எடுத்தாச்சு. வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கணுங்க. நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இது ஒரு பைண்டிங்காக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். உங்கள்கிட்ட என்ன வெஜ்ஜிஸ் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு, பீட்ரூட்டு, எந்த வெஜ்ஜிஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட வெஜ்ஜிஸு இப்போதைக்கு போட எதுவும் இல்லாதனால நான் வந்து வெறுமனே வெங்காயம், கொத்தமல்லி தழை, அப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு காஷ்மீர் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இதை மட்டும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஏன்னா நம்ம கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருந்தோம்ல, அது இல்லாமல் இப்போ கொஞ்சமாக அந்த மசாலுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா வந்து உங்களுக்கு கட்லட் ஷேப்பில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் தட்டி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ரெட்டெல்லாம் இருந்துச்சு காஞ்சி போய், அதை மிக்சியில் அடித்து பிரெட் க்ரம்ஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கட்லெட்டை இந்த முட்டை டிப்பில் வந்து டிப் பண்ணி நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துடலாங்க. உங்களுக்கு முட்டையில் போட விருப்பம் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவில் கூட துவைச்சி இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா நீங்கள் வந்து தோசைக்கல்ல கூட ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பசங்களுக்கு பொரிச்சு கொடுத்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு கொடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்து கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை வந்து எடுத்துடலாங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு கப் டீ, அதுக்கப்புறம் இந்த கட்லெட் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. இப்போ இதை வந்து செஞ்சோன்னே எங்கள் பாப்பாட்ட தாங்க வச்சு கொடுத்தேன். பாப்பா சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டுனே. எங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பார்ப்பேன். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த மாதிரி கட்லெட் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட சுரண்டி காமிச்சேன். எங்கள் பாரு பாப்பா எவ்வளோ முறுமுறுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு வாய் வச்சு கொடுத்தேன். வச்சோன்னே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்களாங்க முட்டை வேணாம் நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவளே நானே சாப்பிட்டு காமிக்கிறேன், நீங்கள் கேமரா எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். சரி அவளே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்களும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.